அத்தியாயம் 13. அந்த 7 மாடி ரங்கநாயகி அலங்கார மாளிகை என்ற துணிக்கடையின் 7வது மாடியில் அமர்ந்திருந்தான் சிவா. அன்று அவன் தாய் கல்யாணம் என்று கூறியதும் அவன் முன் வந்து சென்றது அவள் முகம்தான். ஆனால் அப்பொழுது அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளாதவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவள் நினைப்பே வந்து அவனை பாடாய் படுத்திவிட்டது. அதற்கு பெயர் என்னவென்று அவனுக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் இந்த 29 வருடத்தில் யார் மீதும் ஏற்படாத ஒன்றுதான் அந்த ஃபீலிங். பெண்கள் என்றால் கடவுள் என்று எண்ணுபவனுக்கு இதுவரை எந்த பெண் மீதும் காதல் என்ற உணர்வோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோ ஏற்பட்டது இல்லை. மற்ற பெண்களைப் போல் அவள் இல்லாமல் இருந்ததுதான், அந்த தனித்துவம்தான் அவனை மயக்கிவிட்டதோ அவனுக்கே புரியவில்லை. முதல் முறை அந்த துருதுரு பேச்சு அவனுக்கு பிடித்து போனது. மாயக்காரியோ! இதோடு பலமுறை சிந்தித்து விட்டான் இதை. காணல் நீராய் மறைத்து வைத்திருந்த அந்த புன்னகை கூட இப்பொழுது கடல் நீர் போல நிரம்பி வழிவதென்ன அதிசயம்! நேற்றைய தினம் தாவணி பாவடையில் துள்ளி குதித்து ஓடிய அந்த பேரழகு இன்னும் அவன் கண்ணை விட்டு மறையவில்லை. ஆண்களை கண்டால் ஒன்று விலகி நடக்கும் பெண்கள் இல்லை, ஓரக்கண்ணால் பார்த்து செல்லும் பெண்கள் என எத்தனையோ பெண்களை கடந்து வந்தவனுக்கு பல பெண்கள் நேரடியாகவே உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என கூறிய போதும் ஏற்படாத ஒன்று. படபடவென்று பட்டாசு போல் காதலை கூறி சென்ற இவளை எந்த ரகத்தில் பிரிக்க வேண்டும்? சத்தியமாய் அவனுக்கே புரியவில்லை. ஆனால் இரவு முழுவதும் தூங்காமல் அவன் கண்ணில் ஏற்பட்ட கருவளையத்திற்கும் அவளே காரணம். அவள் சிந்தையிலிருந்து வெளிவர என்னென்னவோ செய்து பார்த்து விட்டான். தியானத்தில் கூட அவள் துள்ளி குதித்து ஓடுவதே கண்முன் வந்து போக குளிர்ந்த நீரை எடுத்து முகத்திலும் அடித்து பார்த்து விட்டான். இருந்தும் சித்தம் மாறவில்லையே அவள் இணைப்பிலிருந்து. உங்களை பிடிச்சிருக்கு, அவள் கூறிய வார்த்தை அவன் தலையை சுற்றி ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தது. எப்படி பட்டென்று உரைத்து விட்டாள். ஒரு முறை பார்த்தால் காதல் வருமா? உனக்கு வந்ததே, பின்ன அவளுக்கு வரக்கூடாதா என்ன? அவன் மனம் அவனுக்கு எதிராக கேள்வி எழுப்பியது. அப்போ அவங்களுக்கும் என்ன மாதிரியே தோணிருக்குமோ? அதனாலதான் வந்து சொல்லிட்டாங்களா? என்ன மாதிரியே அவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்களோ? அவங்களுக்கு என் நினப்பு இருக்குமா? இல்ல நான் மட்டும் அவங்க நினைப்புல சித்தம் குழம்பு போய் சுத்திட்டு இருக்கேனா? அச்சோ, இவ்ளோ பேசிட்டு அவங்க எந்த ஊர்னு கேட்க மறந்துட்டோம் என தனக்குத்தானே அவன் பேசி சிரித்து கொண்டான். டீ கொண்டு வந்த வேலைக்காரர் கூட லிங்கம் தனியாய் சிரிப்பதைக் கண்டு அலறி ஓடியது வேறு விஷயம். என்ன நடந்தாலும் சரி, இதுவரை அம்மா பேச்சை மீறாதவன் அவளுக்காக அம்மா முடிவை மீறும் முடிவை எடுத்தான். நிச்சயம் அவளை மனதில் வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணை மணக்க முடியாது. அம்மாட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல, நான் வேற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட வேண்டியதுதான் என அவன் 2 அடி எடுத்து வைக்க, அப்பொழுது அவன் காலடியில் அவன் அம்மா கொடுத்த பெண்ணின் புகைப்படம் இருக்கும் கவர் பறந்து வந்து விழுந்தது. இதுலதான் பொண்ணு போட்டோ இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இந்த போட்டோவை அம்மாட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான் என அதை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக அவன் வீட்டை நோக்கி ஜீப்பை செலுத்தினான். ஏய் வது, எதுக்கடி மேலே ஏறி உட்காந்துருக்க? பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டியா? கீழே இறங்குடி என மகா தோசை கரண்டியை வைத்து அடுப்பு மேடையில் அமர்ந்திருந்த வதுவை மிரட்டினார். மகா, நான் எப்பவுமே நம்ம வீட்டுல இப்படித்தானே உட்காந்து சாப்பிடுவேன், இப்ப மட்டும் என்ன? பெரியம்மா, இன்னொரு நெய் தோசை என அங்கே புன்னகையுடன் சமைத்து கொண்டிருந்த சாரதாவிடம் கேட்டாள். அது நம்ம வீடு, இங்க அப்படி இல்ல என பட்டென்று கூற வந்தவர் சங்கடத்துடன் சாரதாவை திரும்பி பார்த்தார். சாரதா மகாவை திரும்பி பார்த்தார். இதுதான் மகாவ வீடு அழுத்தி சொன்னார். மகா கண்கள் கலங்கியது. மன்னிச்சிருங்கக்கா என தலை குனிந்து அங்கிருந்து நகரும் நேரம், மா மா என்ற வது அழைப்பில் மகாவின் கால்கள் அப்படியே நின்றது. தண்ணி வேணும் என்று கை நீட்ட மகா கலங்கிய கண்களுடன் சிரித்தபடி தண்ணீரை எடுத்து அவளுக்கு புகட்டினாள். குடித்து முடித்தவள், போதுமா என அவள் சேலை முந்தானையில் வாயை துடைத்து கொண்டு சாரதா பக்கம் திரும்பினாள். பெரியம்மா, தோசை நல்லா இருந்துச்சு என மகா தோளில் கை போட்டு, வா மகா போ என அவருடன் சேர்ந்து வெளியே நடந்தாள். சாரதா கலங்கிய விழியுடன், வதனா என்று ஏக்கமாக அழைத்தார். சொல்லுங்க பெரியம்மா என புன்னகையுடன் திரும்பினாள். என்ன அம்மானு கூப்பிட மாட்டியா செல்லம்? அம்மாவா? எனக்கு ஒரு அம்மா மட்டும்தான், அதே என் மகா மட்டும்தான். உங்க பொண்ணு சந்திரா மட்டும்தான். அப்புறம் இது என் வீடு இல்ல, இது உங்க பொண்ணு வீடு. இது நான் சொல்லல, உங்க புருஷன் சொன்னது. அம்மாடி, நான் உன்னை பெத்தவடி. நான் என்ன பாவம் பண்ண? பெத்த புள்ள என்னை வாய் நிறைய அம்மான்னு சொல்ல முடியாத அளவு பாவம் பண்ணிட்டேனா? இல்ல, பெத்தவங்களே கொல்ல சொல்ற அளவுக்கு நான் தான் பாவம் பண்ணிட்டேன். அதுவும் நல்லதுதான். அப்படி இல்லைன்னா ஒரு அன்பான அப்பாவும் எனக்காக உயிரை கொடுக்குற என் மகாவும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க பெத்ததுனால நான் உங்க பொண்ணு கிடையாது. அவங்க வயித்துல பிறக்காம இருந்தாலும் நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு ஆகாது. நான் சந்திராக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன், வேற யாருக்காகவும் இல்ல. வா மகா என அவர் கைப்பிடித்து இழுத்து சென்றாள். சாரதாவோ அப்படியே அமர்ந்து விட்டார். கண்ணீர் விட்டு கதறி அழுக கூட முடியவில்லை அவரால். அதற்கு கூட அவர் கணவர் அனுமதி தர வேண்டும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 10 மாதம் சுமந்த மகள், நீ என் தாய் இல்லை என்று ஒதுக்கி வைக்கும் நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. அவளை எந்த விதத்திலும் குறை கூற முடியாது. அவள் பட்ட வேதனை அவளை இப்படியே பேச வைக்கிறது. பிறந்த அன்றே பெற்ற மகள் என்றும் பாராது, அவர் உயிருக்கு ஆபத்து என்று அந்த பிஞ்சு குழந்தையை கொல்ல சொன்ன பாவி அவர் கணவர். எதிர்த்து பேச முடியாத ஒரு பூச்சி சாரதா. அவளால் கண்ணீர் விட்டு கதற மட்டுமே முடிந்தது. அன்று ரத்தினமும் மகாவும் மட்டும் போராடி குழந்தை எடுத்து செல்லாவிடில் என்றோ இந்த மண்ணுக்கு இரையாக இருப்பாள் வது. ஆசை தீர மகளை தூர நின்று ரசித்துக் கொள்வார். அதற்கே அவர் அவர்களிடம் கோடி நன்றி கூற வேண்டும். ஆனால் பெற்ற மகள் தன்னை பெரியம்மா என்று அழைத்து அவரை அம்மா என்று அழைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் பொறுக்காமல் அதை கூறிவிட்டார். மகா கலங்கிய விழியுடன் வதுவை பார்த்தார். மகா, இப்ப என்னத்துக்கு என்ன இப்படி பாக்குற? வது, சொல்லு மகா. நீ நீ என்ன அம்மான்னு சொன்னடி. அவருக்கு சந்தோஷத்தில் வார்த்தை வரவில்லை. ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவப்ப? வது என் அவள் கையை பிடித்து நிறுத்தினார் மகா. நீ என்ன அம்மானு கூப்பிட்ட வது? ஆமா, அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க மகா. இது என்ன அதிசயமா? நீ நீ இது வரைக்கும் என்ன அம்மானு கூப்பிட்டதே இல்லடி. முதல் முறை அம்மானு கூப்பிட்ட. அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். வது இப்பொழுதுதான் அதை உணர்ந்தாள். ஆம், 22 வருடங்கள் ஆகிவிட்டது. முதல் முறை அம்மா என்று அழைத்திருக்கிறாள். இதுவரை அம்மா என்று ஒரு முறை கூட அழைத்தது இல்லை. மகா என்றே கூறி பழகியவளுக்கு இன்று சாரதா அவள் கண்முன்னே அப்படி கூறவும் அவளையும் அறியாமல் அம்மா என்று அழைத்து விட்டாள். சும்மா கனவு காணாம உன் புருஷ ரத்னம் உன் பேரை ஏல விடுறார். என்னன்னு கேளு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் என புன்னகையுடன் அங்கே இருந்து ஆடிக்கொண்டே அறைக்கு சென்ற வதுவின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே மறைந்து போனது. 7 வருடத்திற்கு முன் இந்த வீட்டில் நடந்த சம்பவம் இன்றும் அவள் மனதில் நீங்காது நின்றது. 7 வருடத்திற்கு முன் இப்பொழுது போல அப்பொழுதும் வது அந்த 15 வயது மங்கையாய் துள்ளி தெரிந்தாள். இரட்டை பிறவிகளான சந்திரா மற்றும் வது 2 பேரில் சந்திரா மூத்தவளாக இருந்த போதும் பார்ப்பதற்கென்னவோ வதுதான் மூத்தவள் போல பருவ மங்கையாய் அவ்வளவு அழகாய் அனைவரையும் கவர்ந்து வந்தாள். 15 வயதிலே 18 வயது மங்கை போல் அவ்வளவு அழகாய் இருந்த வது பின் காதல் சொன்ன வாலிபர்கள் பட்டியல் எண்ணில் அடங்காதது. 13 வயதிலே வது பருவம் அடைந்ததின் பலனாய் கூட இருக்கலாம். ஆனால் அக்காவான சந்திரா இன்னும் வயதுக்கு வராதது சாரதாவுக்கு பெரிய மனக்குறையா இருக்க அவர் ஏறாத கோவில் இல்லை. எந்த சாமியின் அருளோ சந்திராவும் 16 துவக்கத்தில் வயதிற்கும் வந்துவிட அன்று தண்ணீர் ஊற்றும் ஃபங்க்ஷன் என்பதால் மகாரத்னம் வது மூவருமே ஊருக்கு வந்திருந்தார்கள். சந்திரா அறையில் இருக்கும் பொழுது மட்டுமே வது வெளியே வர வேண்டும். அதனால் வது அறையை விட்டு வராத வீட்டின் உள்ளே இருந்த அறையில் பாடலை ஒலிக்க விட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். பட்டன வது இருந்த அறை கதவு திறக்கவும், யாருப்பா என்று ஆடியபடியே திரும்பியவள் அங்கு நின்ற வாலிபனான அவள் அத்தை மகன் சரவணனை கண்டு மெல்ல புன்னகை செய்தாள். அவள், ஓய் சரோ, எப்படி இருக்க? உள்ள வாடா என ஆடியபடி சொன்னாள். ஃபைன் வதனா, நீயே சொல்ல என் அந்த பாவடை சட்டையில் மிக மிஞ்சிய அழகுடன் இருந்தவள் சுற்றி காண்பித்தாள். சரவணன் அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு மாதிரியாக பார்த்தான். உனக்கு என்ன வதனா, கடவுள் அளவுக்கு அதிகமாவே எல்லாத்தையும் படைச்சிட்டாரு என ஒரு மார்க்கமாய் சொன்னான். வாட் என வது புரியாமல் கேட்டாள். ஐ மீன், யூ லுக் கார்ஜியஸ். என்ன கிளாஸ் படிக்கிற வதனா? உனக்கு போர் அடிக்கும் போல. என் ரூம் வரியா? வீடியோ கேம் இருக்கு, விளையாடலாம். ரியலி? இதுதானே சரோ நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். வா வா என வது அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவன் அறை நோக்கி ஓடினாள். இது யதார்த்தமாய் அந்த பக்கம் சென்ற அம்மையப்பன் மற்றும் சரவணன் தந்தை கண்களில் பட்டுவிட்டது. எங்கடா சரோ இருக்கு என்றவள் கண்கள் அவன் அறையை நோட்டமிட்டது. அதோ என் அவன் கை காட்டிய இடம் நோக்கி ஓடியவள் அந்த வீடியோ கேமினை எடுத்து டிவியில் செட் செய்து ஆர்வமாய் விளையாடினாள். வதனா, உனக்கு 16 வயசு ஆக போதுல? அவன் அவளை நோட்டமிட்டபடி ஒரு ஆப்பிள் ஒன்றை எடுத்து கட் செய்தான். சரோ, நான் 11th போக போறேன் என வது விளையாட்டில் கவனமாய் இருந்தாலும் அவனுக்கு பதில் சொன்னாள். ஆமா, நீ டாக்டர் படிக்கிறேன்னு சொன்னாங்க, அது கஷ்டமா இருக்குமா? ஏன்னா எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைடா சரோ. அப்படியா? கஷ்டம்தான், ஆனா விருப்பப்பட்டு பண்ணா எதுவும் கஷ்டம் இல்ல என அவள் தோலை உரசியபடியே வந்து நின்றவன், இப்படி விளையாடு, இந்த பக்கம் போ என அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற பெயரில் அவள் கைகளை பிடிப்பதும் அவள் தோள்பட்டையை அழுத்தி பிடிப்பதும் என தகாத வேலை செய்தான். இந்தா ஆப்பிள் சாப்பிடு என அவளிடம் நீட்டினான். இரு, நான் கட் பண்ணிக்கிறேன் என கத்தியை ஒழுங்காக பிடிக்காமல் அவள் விரலில் நெருக்கிக் கொண்டாள். சரோ, கட் பண்ணிக்கிட்டேன்டா என அவள் கையை உதறினாள். அவன் பட்டென்று அவள் விரலை எடுத்து அவன் வாயில் வைத்து உறிஞ்சினான். பாவம், அந்த வயதில் அவன் கண்கள் போன இடத்தையும் அவன் நோக்கத்தையும் வது சரியாக புரிந்து கொள்ளாமல் போனாள். போது சரோ, நிறுத்து, ரத்தம் நின்னுச்சு, விடு என கையை அவனிடமிருந்து உருவி கொண்டாள் வது.
மகா தேடும், நான் போறேன். என் அங்கிருந்து விலக பார்த்தாள் வது. வதனா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என் அவளை போக விடாமல் தடுத்து நிறுத்தினான் சரவணன். நீ நீ எனக்கு ரொம்ப இஷ்டம் வதனா. எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியற. நீ எனக்கு வேணும் வதனா. ப்ளீஸ், ஐ எம் டீப்லி லவ் வித் யூ. ப்ளீஸ். என் அவளை கட்டி தழுவினான். சரோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பண்றது தப்பா இருக்கு. என்ன விடு. நான் மகா கிட்ட போகணும். நீ பேட் டச் பண்ற. என்ன வதனா விலக பார்த்தாள். ஏய், என்னடி பேட் டச்? நான் டாக்டர் ஆக போறேன். நான் எங்கே தொட்டாலும் எங்களுக்கு அது குட் டச் தான். சும்மா பிகு பண்ணாத. என்னமோ தெரியல, உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. எப்ப இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ண போறவன் நான் தான். அப்புறம் என்ன? இப்ப ஒரு முத்தம் கொடுத்தாலோ இல்ல மொத்தமா எடுத்துக்கிட்டாலோ தப்பே இல்ல. ஏன் அவளை கட்டி அணைத்தபடி மெத்தையில் விழுந்தவன் அவள் சட்டையின் பின்னே இருந்த இரு கொக்கிகளை கழட்டி அவளிடம் அத்துமீற பார்த்தான். ஏ, விடுடா, விடுடா என்றவள் கத்தினாள். மகா, மகா என்று கத்திய நேரம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு வேகமாக ஏதோ திட்டம் போட்டவன் அவன் கீழே விழுந்து அவளை மேலே இருக்கும்படி செய்தான். என்னை விடுவதனா, இதெல்லாம் தப்பு என்று நாடகம் போட்டான். சரியாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தது மொத்த குடும்பமும். அவர்கள் கண்ட காட்சி வதனா சரவணனை அபியூஸ் செய்வது போலதான் தெரிந்தது என்பதை விட அவன் அப்படி காட்சிப்படுத்தி இருந்தான். உள்ளே வந்தவர்கள் இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி ஆனார்கள். பதுவோ மகா என வேகமாக ஓடப்போகும் நேரம் ஆ என்ற அலறல் சத்தத்துடன் கீழே விழுந்தால் அம்மையப்பன் விட்ட அடியில். அடியோடு நிறுத்தி கொள்ளாதவர் அவள் முடியை பற்றி இழுத்தார். ஏண்டி பொட்ட கழுத, இந்த வயசுல உனக்கு அரிப்பு எடுக்குதா? அரிப்பு என்ன காரியம்டி பண்ற? என் அவள் தலையை பிடித்து சுவற்றில் முட்டினார். ஐயோ என பதறிக்கொண்டு தாங்கி பிடித்தனர் மகாவும் ரத்னமும். ஐயோ, அவளை விட்டுருங்க மாமா. என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. அவ அப்படிப்பட்ட வெள்ள, நாங்க அப்படியும் வளர்க்கல என மகா மண்டியிட்டு கதறினார். அப்பா, நான் என் மகனை அந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொல்றீங்களா? நாங்க தானே பார்த்தோமே. இதோ இவ என் மகன் கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறத. அது மட்டுமா, இங்கதான் அத்தனை பேருமே பார்த்தோமே. அந்த கருமத்தை சொல்லக்கூட வாய் கூசுது என சரவணன் தந்தை கத்தினார். பாவம், வதுவோ சுவற்றில் முட்டியதால் நெற்றியில் ஆழமான காயம் பட்டு பாதி மயக்க நிலைக்கு சென்றவள் ஏதோ பண்ணல மகா என மயக்கத்தில் உளறினாள். இனி இவ நான் சொல்லாம இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. அரிப்படுத்த நாய். ச்சே, இந்த நாயை இழுத்துட்டு இந்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போங்க. இதுதான் இந்த நாயை நான் அப்பவே கொல்ல சொன்னேன். இந்த நாய் மூஞ்சிய பார்க்கவே எரிச்சலா இருக்கு என் அம்மையப்பன் வார்த்தையை விட்டார். அண்ணே, போதும். எங்க பொண்ணு அப்படிப்பட்டவல்ல. இதோ இங்க நிக்கிறானே, இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். என் பொண்ணு நாங்க நல்லாதான் வளர்த்திருக்கோம். நீங்களே ஒரு நாள் ரத்னம் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லாம நாங்க இங்க வரமாட்டோம் என ரத்னம் மயங்கிய நிலையில் இருந்த வதுவை கைகளில் ஏந்தி கொண்டு மூவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள். கசந்த புன்னகையுடன் அதை எண்ணி பார்த்தவளுக்கு இப்பொழுதும் விரக்தியில் சிரிப்புதான் வந்தது. அத்தியாயம் 14. கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் தடப்புடலாய் நடந்து கொண்டிருந்தது. விடிந்தால் கல்யாணம். அந்த புகைப்படத்தை கையில் பிடித்தபடி விழி எடுக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தான் சிவா. அன்று தனது தாயிடம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று அவசரமாக கிளம்பி வந்தவன் ரங்கநாயகியிடம் பேச போகும் பொழுது சரியாக அவன் கையில் கொண்டு போன கவரில் இருந்த பெண்ணின் புகைப்படம் அவன் முன்னே வந்து விழுந்தது. அதை கையில் எடுத்தவன் கண்கள் இரண்டும் ஆச்சரியமா மகிழ்ச்சியா என்று கூற முடியாத மனநிலையில் இருந்தது. சிவா, என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்க? எதுவும் முக்கியமான விஷயமா பேசணுமா? அது என்ன கையில என அவன் கையில் இருந்த புகைப்படத்தை அப்பொழுதுதான் பார்த்தார். அம்மா ரொம்ப சரியா செலக்ஷன் பண்ணிருக்கேன்ல பொண்ணு, உனக்கு ஏத்த மாதிரி. பொண்ணா? இந்த போட்டோ என அவன் என்ன பேசுவதென்று புரியாமல் விழித்தான். ஆமா, உனக்கு பார்த்த பொண்ணு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சந்திரா தேவி. அவனுக்கு சந்தோஷத்தில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஐயோ அம்மா என ரங்கநாயகியை தூக்கி அவன் சுற்ற துவங்கி விட்டான். சிவா, என்னப்பா பண்ற? கீழே இறக்கி விடு. அம்மா சுகர் பேஷண்ட் தம்பி, இறக்கி விடுப்பா, தலை சுத்துது. கண்ணா. அம்மா, வந்து வந்து என பிதிற்றியவன் என்ன சொல்வது என தெரியாமல் நெற்றியை நீவிக்கொண்டான். நான் ரூமுக்கு போறேன் என அந்த போட்டோவை அவர் கையிலிருந்து உருவிக்கொண்டு அவன் மேலே ஓடிவிட்டான். என்ன ஆச்சு இவனுக்கு? முதல்ல நம்ம பூசாரி கிட்ட போய் விபூதி போட்டு கூட்டிட்டு வரணும் என ரங்கநாயகி மகனை வித்தியாசமாய் பார்த்துவிட்டு சென்றார். விடிந்தால் கல்யாணம். 2 வீட்டிலும் வேலைகள் எல்லாம் தடப்புடலாய் நடந்து கொண்டிருந்தது. நிற்கக்கூட நேரமின்றி பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அம்மையப்பன் பதட்டமாகவே சுத்தி கொண்டிருந்தார். என்னதான் மோசமான தகப்பனாக இருந்தாலும் பெண்ணை கரை சேர்க்கும் நேரத்தில் இப்படி ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்ளத்தான் செய்யும். அம்மையப்பனுக்கும் அப்படித்தான். பெரிய மனிதர் வேறு. கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுமூகமாய் முடிய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாய் இருக்கிறார்.
அதுவும் அவர் குணத்திற்கும் திமிருக்கும் அவர் சேர்த்த பகைமை எக்கச்சக்கம். அதிலிருந்து எவனும் கல்யாணத்தை நிறுத்தி தன்னை அவமானம் செய்து விடுவானோ என்பதில் கவனமாயிருந்தார். அம்மையப்பன் பெண்ணை மட்டுமல்ல, பொன்னையும் அள்ளிதான் கொடுக்க இருக்கிறார். ஆம், சீர்வரிசையாய் 150 பவுன் நகையும் 1 கோடி ரொக்கமும், கார், பங்களா, இடம் என பல கோடி சீர்வரிசைகள் தயார் நிலையில் இருக்கிறது. இதோ இன்னும் சில மணி நேரங்களில் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பெண்ணை அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள். சந்திரா அறையில் அந்த வீட்டு பெண்கள் அனைவரும் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருக்க, அவள் அம்மா சாரதா, சித்தி மகா, அத்தை சாந்தி, அத்தை மகள் பிரகதி என அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். பிரகதி செல்ல சீண்டல்களால் சந்திராவை வெட்கம் கொள்ள வைத்தாள். என்னடா பண்றீங்க? ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கே என எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ஒரு மூலையில் காதில் ஹெட்போன் மாட்டி குத்துப்பாடலுக்கு ஏற்ப உடலை அசைத்து சைகை செய்து கொண்டிருந்தாள் வது. மதினி, இனி நீங்க எப்பவும் போல தேவிக்கு ஊட்டி விட முடியாது. இனி மாமியார் ஊட்டி விடுவாங்க, இல்லைன்னா புருஷன்தான் ஊட்டி விடணும் என சாந்தி மல்லிகை சரத்தை தொடுத்தபடி நிதர்சனத்தை கிண்டலாய் கூறினார். சற்று தள்ளி முல்லையை தொடுத்து கொண்டிருந்த சாரதா கைகள் பூவை தொடுக்காமல் அப்படியே கலங்கிய விழி கொண்டு நிமிர்ந்து பார்த்தார். உண்மைதான், பொட்ட பிள்ளைய பெத்தா இதுக்குத்தான் செல்லம்மா வளர்க்க கூடாது. பொறவு விட்டுட்டு போகும்போது தாங்கிக்க முடியாது. என் புள்ள ராசாத்தி மாதிரி வளர்ந்தா, அங்கே போய் எப்படி இருக்க போறாளோ என முந்தானை கொண்டு முகத்தை துடைத்து கொண்டார். அட என்னக்கா நீங்க, நல்ல நல்லதுமா கண்ணை கசக்கிட்டு சும்மா கண்ணை தொடங்கக்கா, அப்புறம் புள்ளையும் கலங்கும் என மகா அவர் சேலை முந்தானை கொண்டு சாரதா கன்னத்தை துடைத்து விட்டார். சந்திராவும் அவர்கள் அறியா வண்ணம் கண்ணை துடைத்து கொண்டாள். அடேங்கப்பா, என்ன ஒரே அழுகாட்சி படமா ஓடிட்டு இருக்கு, போது நிறுத்துங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு என்றபடி ஓடி வந்து மகாமடியில் படுத்து கொண்டாள். அடியே கழுத, அம்புட்டு பேரு ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? நாளைக்கு தேவி கல்யாணம் பண்ணி அவ புகுந்த வீட்டுக்கு போயிருவா. அதனால 1000 தான் இருந்தாலும் அம்மாக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதுதான் அக்கா அழுறாங்க. ஓ, பொண்ணு கல்யாணம் பண்ணி போனா அம்மா அழுவாங்களா? வது சந்தேகமாய் கேட்டாள். அது அழுகல்ல, ஆனந்த கண்ணீர். அப்ப நான் கல்யாணம் பண்ணி போனா நீ அழுவியா மகா? நீதானே அம்மா என வது பட்டென்று கேட்டு விட்டாள். ஒரு நொடி அங்கே மயான அமைதி. அனைவரும் சாரதாவையும் மகாவையும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். வந்து என சாரதாவை சங்கட்டமாய் பார்த்த மகாவிற்கு உள்ளே பனிசாரல் தூவியது போல இருந்தது. ஒவ்வொரு முறை மகா இங்கு வந்து செல்லும் பொழுதும் சாரதா பார்க்கும் பார்வை, நீ என் புள்ளைக்குத்தான் அம்மா, அவளை பெத்தவண்ணா என்று ஒரு ஆழ பார்வை இருக்கும். அது பலமுறை மகா மனதை குத்தி கிழித்தது உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் மருந்து போடும் விதமாக வதுவின் கேள்வி இருக்க மனம் குளிர்ந்து போனார் மகா. சொல்லு மகா, நான் கல்யாணம் பண்ணி போனா நீ அழுவியா? நான் தானே உன் பொண்ணு, நீ பதில் சொல்ல மாட்ட போல என்றவள் சாரதா பக்கம் திரும்பி அமர்ந்தாள். பெரியம்மா. என்ன கண்ணு, நீங்க சொல்லுங்க, மகா அழுவாளா? சாரதா மகாவை ஒரு குற்றச்சாட்டும் பார்வை பார்த்தார். மகா அழுவாளா தெரியல கண்ணு, ஆனா நான் அழுவேன் தங்கம். இந்த அம்மா உன்னை விட்டு இருக்க முடியாதுல்ல. சும்மா காமெடி பண்ணாதீங்க பெரியம்மா என்பதை அழுத்தி கூறியவள் ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தாள். 22 வருஷம் விட்டுட்டு இருக்கும் போதே நீங்க அழல, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீங்க அழுதா என்ன, அழுகலைன்னா எனக்கு என்ன? எனக்காக என் மகா, என்னோட அம்மா அழுவா என்றவள் அம்மா என்பதை அழுத்தி கூற இப்பொழுதே அந்த வார்த்தையில் ஆனந்த கண்ணீரில் சிந்தி விட்டார் மகா. சாரதா முகம் கன்றி போய் அமைதியாக முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏய், இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிட்டு போக வந்துருவாங்க. சீக்கிரம் பொண்ணை ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? அதை விட்டுட்டு பொட்டச்சிங்க ஒன்ன கூட்டிட்டா போதும், காதை பேச ஆரம்பிச்சிருவீங்க என படபடப்பாய் அம்மையப்பன் உள்ளே வந்தார். அவரை கண்டதும் அமர்ந்திருந்த அனைவரும் மரியாதை நிமித்தமாய் எழுந்து நிற்க, ஆனால் வது மட்டும் பெட்டில் படுத்துக்கொண்டு காலை ஆட்டியபடி பாட்டு கேட்டு கொண்டிருந்தாள். அதை கண்டதும் வந்ததே அம்மையப்பனுக்கு கோபம். விடிந்தால் கல்யாணம், எதுவும் பேசி பிபியை அதிகரித்து கொள்ள அவருக்கு விருப்பமில்லை என்பதால் பொறுமையாக பல்லை கடித்து கொண்டு நின்றார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதானே? சீக்கிரம் கிளம்பணும். அப்புறம் தொண பொண்ணா பிரகதி போட்டோம். சும்மா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் தாலி கட்டுற நேரம் முடிஞ்சு போவும் என்றவர் அங்கு திமிராய் படுத்திருந்த வதுவை ஓர வழியால் பார்த்தபடி, அந்த அடங்காப்பிடாரி கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதை மறந்துடக்கூடாது என அழுத்தமாக சொன்னார். மொத்த தைரியத்தையும் ஒன்று திரட்டி, பா என சந்திரா அழைத்தாள். என்னடா என்றார் உலக அதிசயமாய். இல்ல, என் கல்யாணத்துல என் தங்கச்சி இல்லாம எப்படிங்கப்பா? அவ யாருக்கும் தெரியாம வரட்டும், கண்டிப்பா யாருக்கும் தெரியாதுங்கப்பா என சந்திரா முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கேட்டாள். ஓ, தங்கச்சி வரணுமா? அவள் வேகமாக ஆமா என்று தலையாட்டினாள். சரி, வரட்டுமே என்றதும் ஒரு நொடி அனைவரின் முகத்திலும் பிரகாசமான புன்னகை. அதுவும் அடுத்து அவர் கூறிய வார்த்தையில் அது காணாமல் போனது. ஆனா நான் வரமாட்டேன், சரியா?
சந்திரா கலங்கிய விழிகளுடன் தந்தையை பார்த்தாள். நான் சொன்னதான். இப்படியெல்லாம் நடக்கும் தான் அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ அடம்பிடிக்கவும் தான் உன் ஆத்தாக்காரி எனக்கே தெரியாம போன் போட்டு இவங்கள வர வச்சிருக்கா என முகத்தில் அடித்தார் போல சொன்னார். அதனால சும்மா உறவு கொண்டாடிட்டு இல்லாம கட்டிட்டு போன இடத்துல இந்த அப்பன் பேரை காப்பாத்த பாரு. அதுதான் நீ இந்த அப்பனுக்கு செய்யற உதவி. புரியுதா? சந்திரா சரி என்று தலையாட்டினாள். சரி, கிளம்பி வாங்க என் அவர் மீண்டும் வதுவை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு சென்றார். அவர் சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்ட வது அவள் அக்கா அருகே வந்து நின்றாள். என்னவா உன் அப்பனுக்கு? ஏதோ டப்ஸா விட்டுன்னு இருந்தார். நான் எவ்வளோ கேட்டோம், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் என சந்திரா அழுதபடி சொன்னாள். வது அங்கிருந்து அனைவரையும் பார்த்து கிளம்புங்க என கண் காட்டவும் அனைவரும் நாசுக்காக கிளம்பினார்கள். வது என்றும் இல்லாத மெல்லிய குரலில், இங்க உட்காரு சந்து என அவள் கைப்பிடித்து அருகே அமர வைத்தாள். இங்க பாரு சந்து, எனக்கும் அங்க வர விருப்பம் இல்ல. அப்போ என் கல்யாணம் பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா என அவள் தேம்பிக் கொண்டே கேட்டாள். யாரு சொன்னா நான் உன் கல்யாணம் பார்க்க போறதில்லன்னு? இதோ இந்த போன் வழியா நான் லைவா பார்க்க போறேன். பிரகதி எனக்கு வீடியோ கால் பண்ணுவா. நான் அது வழியா எல்லாத்தையும் பாப்பேன். உண்மையாவா? ஆமா, இப்படி சின்ன பொண்ணு மாதிரி எப்ப பாரு அழுதா உனக்கு பிடிக்காது என்று அதற்கும் சந்திரா பதில் சொன்னாள். குட் கேர்ள். அப்ப எப்பவுமே தைரியமா இருக்கணும். குட். என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ என் கூட தான் இருப்ப என்று சந்திராவை கட்டி அணைத்து கொண்டாள் வது. சந்திராவும் தங்கையை அணைத்து கொண்டாள். சரி சரி போதும், என்னவே கட்டிப்பிடிச்சு உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத. அப்புறம் உன் புருஷனை கட்டிப்பிடிக்க எனர்ஜி இருக்காது. ஹேய் சி போடி என சந்திரா சினுங்கினாள். இந்தா என ஒரு பட்டன் போன்ற ஒன்றை செயினில் கோர்த்து டாலர் போல் வைத்திருந்தாள். அதை அவள் கையில் கொடுத்தாள். இது ஏன் கிஃப்ட், இத பத்திரமா வச்சுக்கோ. என்ன நந்து இது என அதை ஆராய்ந்தபடியே கேட்டாள் சந்திரா. இது ஒரு டிவைஸ், என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சான். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ இந்த பட்டனை பிரஸ் பண்ணாவே போதும். அடுத்த செகண்ட் நீ இருக்க இடத்த இது எனக்கு காமிச்சு கொடுக்கும். பட் கவனம், இது தண்ணியில பட்டா அப்புறம் ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயம் இதை நீ பிரஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். இது என்னோட அழுமூச்சி உடன்பிறப்புக்காக என் கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ் நந்து என சந்திரா வது கன்னத்தில் முத்தம் வைத்தாள். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன் கல்யாணம் அப்போ உன் கூட இருக்க முடியலையேன்னு. பட் ஓகே, பத்திரமா இரு. நாங்க நாளைக்கு கிளம்புறோம். இனி உன்னை எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. வழக்கம் போல யாரும் இல்லாதப்போ வீடியோ கால் பேசு. உன் உத்தம புருஷன் நல்லவனா இருந்தா சென்னை கூட்டிட்டு வா, உண்மையை சொல்லி. அதற்கும் அவள் சிறு வெக்க புன்னகையுடன் தலையாட்டினாள். அதென்ன அப்படி ஒரு வெக்கம்? எனக்கு தெரியாம அவர் கூட தனியா பேசுறியா? நீ வேற நந்து, அவர் முகத்தை கூட பார்க்கல. இதுல ஒன்னும் அதிசயம் இல்ல. சரி, மாப்பிள்ள கொஞ்சம் அழகா, முக்கியமா அம்மையப்பன் மாதிரி இல்லாம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓ நல்ல மனசுக்கு நல்ல புருஷன் தான் கிடப்பான் ஏன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தாள். சரி, இப்பவாது அக்கான்னு கூப்பிட. போடிங்கோ, கொஞ்சம் இறங்கி பேசினா அக்கான்னு கூப்பிடு சொக்கான்னு கூப்பிடுன்னு உயிரை வாங்குவ. நான் கூப்பிட மாட்டேன். சரி சரி, கார் சத்தம் கேக்குது, கிளம்பு. உன் மாப்பிள்ள வீடு வந்துட்டாங்க போல. நான் வர என் 1000 முறையேனும் கூறி கண்ணீருடன் விடை பெற்றாள் சந்திரா. இதோ நல்லபடியாய் பெண் வீட்டாரும் வந்து சந்திராவையும் உடன் ஒருவர் வரவேண்டும் என்பதால் பிரகதி மற்றும் அவள் அத்தை சாந்தி என மூவரும் அந்த காரில் கிளம்பி செல்லும் வேளை கார் ஏதோ ரிப்பேர் என்று சரியாக ஒரு டீக்கடை முன் நின்றது. என்ன இது, இப்படி பொண்ணை கூட்டிட்டு போகும்போது அபசகுணமா இருக்குது என பெண் வீட்டார்கள் குசுகுசுவென்று பேசிக் கொண்டார்கள். இப்பொழுது காரை ரிப்பேர் செய்ய இயலாது என்பதால் இன்னொரு கார் அவர்களை அழைத்து செல்ல வந்து கொண்டிருந்தது. என்னடா மச்சான், நம்மளும் அந்த பொண்ணை 4 நாளா நாய் மாதிரி தேடிட்டு இருக்கோம். ஆனா கண்ணுல சிக்க மாட்டேங்கிறா. கண்ணுல மட்டும் சிக்குனா உடனே அண்ணங்கிட்ட புடிச்சு கொடுத்து 1 கோடியை தட்டிட்டு போலாம்னு பார்த்தா என 2 நபர்கள் அந்த டீக்கடை பெஞ்சில் அமர்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். சந்திரா, இதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அனுப்புன இன்னொரு கார் வந்துருச்சு. அந்த சர்வத்தை பத்திரமா பிடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு வா என பிரகதி காரை விட்டு இறங்கினாள். என்றவள் கையில் அவர்கள் வீட்டிலிருந்து அனுப்பி வைத்த நெல் நிரம்பிய சருவத்தை கீழே சிதறவிடாதபடி தூக்கி கொண்டு மெல்ல காரை விட்டு இறங்கி பக்கத்தில் இருந்த காரை நோக்கி நடந்தாள். இந்த பிள்ளைய எங்க போய் தேட என வது போட்டோவை கையில் வைத்தபடி புலம்பிக் கொண்டிருந்தவன் ஒரு நொடி முன்னே சென்றவளை கண்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றான். அடே சொக்கா, நான் பாக்குறது நிஜம்தானா? இது அந்த பிள்ளை தானே என முன்னால் சென்று சந்திராவை கை காட்டி சொன்னான். அடே சுந்தரு, களைக்கு புட்ட, இது அந்த பிள்ளையாதான்டா. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 கோடி நமக்கு தான் என சந்தோஷத்தில் இருவரும் மாறி மாறி பல்லை காட்டிக்கொள்ள இன்னொரு காரில் பாந்தமாய் ஏறி அமர்ந்து கல்யாண மண்டபம் நோக்கி பல கனவுகளுடன் விரைந்து கொண்டிருந்தாள் சந்திரா. அத்தியாயம் 15. அந்த நள்ளிரவு நேரம். குரு, என்ன விற்று. ஏற்கனவே பல கோடி சொத்தை நான் எழுதி கொடுத்துட்டேன். இந்த சொத்து எங்க பூர்வீக சொத்து. இதையும் கேட்டா எப்படி என ஏற்கனவே பல அடிகளை வாங்கி கொண்டு பயந்து போய் அமர்ந்திருந்த அந்த வயதான நபர்
அவர் முன்னே இருந்த கண்ணாடி மேடையில் காலை நீட்டி கையில் வெள்ளை பவுடர் போன்று எதையோ எடுத்து மூக்கில் தேய்த்து சற்று மயக்க நிலையில் இருந்த குருவை பார்த்தபடி கெஞ்சினார். நான் ஒன்னு சும்மா கேட்கல மிஸ்டர் கேசவன். கண்கள் சிவந்து கண்கள் சொருவியபடி ஒரு மோன நிலையில் பேசினான் குரு. ஆனா வெறும் 10 லட்சத்துக்கு கேக்குறீங்களே குரு, அது 10 கோடிக்கு மேல போகும். ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க இடம். அதனாலதான் கேசவா சிஎம் அந்த இடத்தை வாங்கியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நான் என்ன பண்ண? அந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்டினா சும்மா நச்சுன்னு இருக்கும்னு சிஎம் நினைக்கிறாரு. அதனால நீ என்ன பண்ணு, அந்த இடத்த எழுதி கொடுத்துரு. குரு, என் பையனுக்கு இருக்க ஒரே சொத்து அது மட்டும்தான் குரு. உன்னை கெஞ்சி கேக்குற, விற்று குரு. அட, உன் பையன்தான் இப்ப பிரச்சனையா? இது முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே கேசவா? இம்புட் நேரம் வேஸ்ட் ஆகிருக்காதுல என்றவன் அந்த பக்கம் நின்ற காசியை பார்த்து கண்ணசைக்க அவனோ தலையாட்டிவிட்டு சென்றவன் சில வினாடிகளில் ஒரு வாலிபனை தரதரவென்று பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். ஏதோ பரிச்சயமான குரல் என்று நிமிர்ந்தவர் முன்னே மூக்கில் ரத்தம் வடிய நின்ற மகனைக் கண்டு பதறினார். ஐயோ குமரா என்று கத்திக்கொண்டு எழ முயற்சி செய்தார். யோ கேசவா, குந்துன்னு சொல்றல்ல என குருவின் சத்தத்தில் அதிர்ந்து போய் அமர்ந்தார். குரு, அவன் என் பையன் குரு. ஆமா, உன் பையன்தான். யாரு பிள்ளைன்னு சொன்னா? உன் பையனே தான். ஆனா உன் பையன் உனக்கு இருக்கணுமா இல்லையா நீதான் முடிவு பண்ணணும். சொத்து தான் வேணுமா இல்ல பையன்தான் வேணுமா? அவர் பதட்டமாய் பார்த்தார் குருவை. உனக்கு பையனை விட சொத்து முக்கியம் போலவே. ஏய், போடுங்கடா அவனை என குரு கத்தும் நேரம், ஐயோ என் பையனை விட்டுரு குரு என அவரும் கத்தும் பொழுது சரியாக குரு போன் அடித்தது. எவன்டாது இந்த நேரத்துல என கடுப்பாய் போனை ஆன் செய்து காதில் வைத்தான். எந்த கம்நாட்டி நாயுடு அந்த நேரத்துல கால் பண்றது? அண்ணே, நான் கந்தன் பேசுறேன். தெரியுது, சொல்லுடா வெண்ண. அண்ணே, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணோம். என்ன? நீங்க ஒரு புள்ளைய கண்டுபிடிக்க சொல்லி போட்டோ அனுப்பியிருந்தீங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா 1 கோடி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுக்கு என்ன? அவளை எங்க தேடியும் காணலன்னு சொல்ல போறியா? இல்ல அது இல்ல, அந்த பொண்ணை நாங்க பார்த்தோம். என்னடா சொல்றீங்க? அவளை பாத்துட்டீங்களா? ஆமா அண்ணே, இதோ இப்பதான் பார்த்தோம். எங்க? அவ எங்க இருக்கா? அண்ணே, இது மதுரைக்கும் ராமநாதபுரத்துக்கும் போற வழியில இருக்க ஒரு பெரிய கிராமம். அந்த பொண்ணு போன கோலத்தை பார்த்தா அந்த புள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணட்டும், தூக்கிட்டுமா? கல்யாணமா? என்ன அடிச்சு தன கதற விட்டு அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போயிட்டாளா? அவ எங்க எப்படி இருந்தாலும் சரி, நாளைக்கு பொழுது அவளுக்கு சென்னையில இருக்கணும். தூக்குடா அவள. அவ எனக்கு வேணும், புரியுதா? புரியுதண்ணே, நாளை காலையில அவங்க கண்ணு முன்னாடி இருப்பா என்றவன் போனை அணைத்தான். காசி தான் ஓரளவு என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து இருந்தான். ஏனோ அந்த பெண்ணை எண்ணி கவலை கொண்டான். நண்பனை பற்றி தெரிந்தவன் ஆயிற்றே, அதனால் அந்த பெண்ணை எண்ணி கவலை கொண்டான். விடிந்தால் சகோதரி திருமணம் முறிந்துவிடும், பின் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பதால் பது அவள் பெட்டியில் துணிகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். என்னடி ராங்கி, பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு போல என்றபடி பால் கப்புடன் வந்தார் மகா. வா மகா. ஆமா, நாளைக்கு கிளம்பணும்ல, போனது நிறைய வேலை இருக்கு. மகா, 1 year ட்ரைனிங், தென் நீ ஆசைப்படி US பறக்க போற. அப்புறம் கொஞ்ச நாள்ல உங்களையும் கூட்டிட்டு போயிருவேன். அப்புறம் எப்பவுமே நம்ம இங்க வர வேண்டியது இருக்காது மகா. இங்க இருக்கவங்க யாரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வராது. நீ, நான், அப்பா, நம்ம 3 பேர் மட்டும் போதும் மகா. இவங்க யாரும் நமக்கு வேணாம் மகா. வது, ஃபீல் பண்றியா? இல்ல மகா, எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் அடிக்கடி தோணும். ஒருவேளை அந்த ஒரு நொடி நான் முன்னாடி பிறந்து அவ எனக்கு தங்கச்சியா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்தளவு வெறுப்பு அப்ப அவருக்கு என் மேல இருந்திருக்குமா? இல்ல அன்னைக்கு நான் அவனை தப்பா? அதை சொல்லக்கூட அவளுக்கு என்னவோ போல இருந்தது. 1000 தான் இருந்தாலும் நான் அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தானே. ஒரு நிமிஷம் கூட அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் தோணலையா நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்னு? அவர் தான் அப்படி சொன்னார்னா அந்த சாரதா பெரியம்மா கூட ஒரு வார்த்தை அவ அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சத்தியமா எனக்கு இவங்க யாரையும் பார்க்க பிடிக்கல. நான் தேவிக்காக மட்டும்தான் கடைசியா இங்க வந்தேன். இனி நம்ம எப்பவுமே இங்க வரக்கூடாது மகா. நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணுவேன். உனக்காக மட்டும்தான் அவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசினேன். இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல முடியாது மகா. இனி அவங்க முகத்துல கூட நான் முழிக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க எல்லாரும் அப்படியே ஏர்போர்ட் வந்துருங்க. நம்ம அப்படியே கிளம்பிடலாம் மகா, ப்ளீஸ். மகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அளவு அவர் முட்டாள் இல்லையே. சரி, நாங்க முடிச்சுட்டு அங்கே வந்துடுறோம். குட் மகா. இதையெல்லாம் இவ்வளவு நேரம் வெளியே கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டிருந்தார் சாரதா. கதறி அழுதுவிடக்கூடாது என்று சூடான பால் என்றும் பாராது அவர் கரங்கள் அந்த பால் கிளாஸை அழுத்து பிடித்திருந்தது. அம்மாடி சாரதா என அவர் தோளில் பதிந்த கருத்தால் அவர் மெல்ல திரும்பி பார்க்க அவள் அத்தை கருத்தமா நின்று கொண்டிருந்தார். வந்து பால் கொடுத்துட்டு போலான்னு வந்த அத்தை. நான் பேத்தி பேசின எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன் ஆத்தா என்றதும் சாரதா கண்களிலிருந்து இப்பொழுது கண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்தது. நம்ம என் பேத்திக்கு ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டோம் ஆத்தா. எனக்கு தெரியும் அவ நம்ம எல்லாரு மேலேயும் கோபத்துல இருக்கான்னு.
அவ நம்மள மன்னிச்சாவே அது பெரிய விஷயம். எனக்கு தெரியும் சாரதா, நீ அவள இங்கே சரவணனுக்கு கட்டி கொடுத்து கையோட வச்சுக்கலான்னு நினைக்கிற. அது மேற்கொண்டு அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆத்தா. வேணாம், அவ போட்டும். எனக்கு என் பேத்தி நிம்மதிதான் முக்கியம். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஆத்தா. என் மகன் எப்பவுமே எனக்கு கிடைக்க மாட்டாளா அத்த? பெரிய பாவம் பண்ணிவிட்டேனே அத்த. ஒரு வாய் அவளுக்கு இந்த கையால நான் சோறு ஊட்டலையே, இந்த மஹாரில போட்டு சீராட்டலையே. நான் பெத்த என் தங்கம் என் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு சொல்லுதே. வேணாம் சாரதா, நம்ம பண்ண பாவத்தையே எந்த காசில போய் கழிக்கணும்னு தெரியல. நீ இன்னும் இங்கே அவளை வச்சிருந்து அவளை கஷ்டப்படுத்த நினைக்காத. முடிஞ்சா கல்யாணம். வா வா அத்தா என சாரதாவை கைப்பிடித்து அவர் அழைத்து சென்றார். இதோ அதிகாலை 5 மணி. அனைவரும் கல்யாண மண்டபம் நோக்கி சென்றுவிட அந்த பெரிய வீட்டில் ஒரு சில ஆட்களும் வதுவும் மட்டுமே இருந்தார்கள். வது அவளின் உடைமை அனைத்தையும் எடுத்து வைத்தவள் சார்ஜ் ஏறிய போனை எடுத்துக்கொண்டு திரும்பும் நேரம் பட்டென்று அவள் முகத்துக்கு முன்னே ஒரு உருவம் வந்து நின்றது. ஒரு நொடி பயந்து 2 அடி பின்னால் வைத்தவள் அவளை சமன் செய்து கொள்ளவே 2 நொடி எடுக்க வது கண்ணை திறக்கும் பொழுது கண்கள் இரண்டும் கோபத்தில் கோவை பழம் போல சிவந்திருந்தது. பா, சான்ஸே இல்ல. ஓ மை காட், யூ லுக் செக்ஸி என் அவள் முன்னே கால் நீட்டி அமர்ந்தான் சரவணன். வது பொறுமையாய் பல்லை கடித்துக்கொண்டு அவனை பார்த்தாள். விட்டா என்ன எரிச்சிருவ போல வதனா. சும்மாவே நீ அவ்வளோ அழகு. இதுல இப்படியெல்லாம் பார்த்தா சத்தியமா ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப் பேபி. 7 வருஷம் ஆச்சுல உன்னை பார்த்து. முன்னாடி விட இப்ப சும்மா ஜிவ்வுன்னு இருக்க பேபி. நீ ரொம்ப அழகா இருக்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இந்த ஒரு வாரமா ஒரு முக்கியமான ட்ரிப். நைட்டு தான் வந்த. எல்லாரும் இருக்கவும் ஒரு ரூமுக்கு வர முடியல. சரி ரூமுக்கு வரலானா நைட்டு முழுக்க தூங்காம காத்துட்டு இருந்தா அதுக்குள்ளே மேடம் எங்கேயோ கிளம்பி போற மாதிரி இருக்கே. ஏன் அவள் லக்கேஜை பார்த்தபடி கேட்டான். பல்லை கடித்து தனது பொறுமையை இழுத்து பிடித்து வைத்திருந்த வது தனது ஸ்மார்ட் வாட்சில் மணியை வேறு அடிக்கடி பார்த்து கொண்டாள். லுக் வதனா, நடந்தது நடந்து போச்சு. பட் அப்ப இருந்த அதே சரவணன் தான் இப்பவும். உன்னை என்னால மறக்கவே முடியல. யூனோ, நான் ஆல்ரெடி சாரதாத்த கிழவி என் அம்மா அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். தேவி கல்யாணம் முடிஞ்சது 1 மாசத்துல நம்ம கல்யாணம். என்ன ஓகேவா? இதற்கு மேல் முடியாது என்றவள் லக்கேஜை தள்ளிக்கொண்டு முன்னே நடந்தாள். ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்ல. என் அவள் தோள்பட்டை மீது கை வைக்க அடுத்த நொடி அவன் கையை பிடித்து முறுக்கி அப்படியே அவள் கைகளால் திரும்பாமலே அவன் வலது மார்பில் ஒரு குத்து விட்டு அப்படியே அவனை முன்னாடி தூக்கி போட்டு அவன் கைகளை மடக்கி அவன் கழுத்தில் இவள் கைகளை வைத்து நெரித்தபடி கோபமாக பேசினாள். இவ்ளோ நேரம் நான் பொறுமையா இருந்தது எங்க நான் உன்னை அடிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் தான். என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் கராத்தே பிளாக் பெல்ட்டடா என் வெண்ண. ஏய், இந்த வது பொறுமை எல்லாம் ரொம்ப ரேர். சீண்டி பார்க்காத, செத்து போயிருவ. இன்னொரு தடவை என் வழியில வந்த மவனை செலவே இல்லாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவேன் என உஷ்ண பார்வை பார்த்துவிட்டு வெளியே நடந்தாள். என்ன ஆனாலும் சரி, உன்னை அடையாம விட மாட்டேன்டி வதுன நந்திதா என் அவள் முதுகுக்கு பின்னே கத்தினான். வது எதுவும் பேசாது நடுவிரலை மட்டும் உயர்த்தி காட்டிவிட்டு சென்றாள். ஷிட் என கையை தரையில் தட்டியவன் உன்னை விட மாட்டேன்டி என கருவி கொண்டான். அந்த கல்யாண மண்டபத்தில் உறவினர்கள் கூட்டம் அங்கும் இங்கும் வர துவங்கியது. அதிகாலை 6:30 மணிக்கு கல்யாணம் என்பதால் ஏதோ 5:30 மணிக்கே சந்திராவை அழகாக அந்த சிவப்பு வண்ண பட்டு சேலையில் வானத்து தேவதை ஊர்வசி போல் அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்து விட்டார்கள். உடலெங்கும் ஆபரணங்கள், தலையில் மல்லிச்சரம் என அப்படி ஒரு அழகியாய் மின்னிக் கொண்டிருந்த சந்திராவை அவள் அன்னை என் பொண்ணு என்ற கர்வத்தில் உச்சி முகர்ந்து கொண்டார். எல்லாம் சரியாக அதே சமயம் பரபரப்பாய் போய்க் கொண்டிருந்த நேரம் இதோ 1/2 மணி நேரத்தில் கல்யாணம். அப்பொழுது ஒரு சிறு குட்டி குழந்தை ஒன்று ஓடி வந்து ஒரு கடிதம் ஒன்றை சந்திரா கைகளில் கொடுத்தது. என்ன செல்லம் இது என சந்திரா கேட்பதற்குள் அந்த குழந்தை ஓடிவிட்டது. இதையெல்லாம் தூரத்தில் அமர்ந்து ஏதோ பாட்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் பிரகதி. அந்த கடிதத்தில் வதனா, எனக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரம் கீழே வா என்று மட்டும் எழுதியிருந்தது. அதுவும் ரத்தத்தில் எழுதியிருப்பது போல இருக்க சத்தியமாக சந்திராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது நந்துக்கு எழுதியிருக்காங்க. அப்போ அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஆபத்துல இருக்காங்க போலேயே. இப்ப என்ன பண்றது? வேற யார்கிட்டயும் வதுவை பத்தியும் சொல்ல முடியாதே. என்ன பண்றது என பலமாக சிந்தித்தவள், பேசாம நம்ம போய் பாப்போம், போனது வந்துருவோம் என வேகமாக சந்திரா அங்கிருந்து கிளம்பும் போது, ஹேய் எங்க போற என்பதை போல் பிரகதி சைகையில் கேட்டாள். இதோ வர என் அவசரமாக அதே சமயம் பதட்டமாக கூறிவிட்டு சென்றாள். கிட்டத்தட்ட 20 நிமிடம் கடந்து விட்டது. இப்பொழுது பிரகதிக்கு அவள் இன்னும் வரவில்லை என்ற பயம் தொற்றிக் கொண்டது. அப்பொழுது ஒரு குழந்தை ஓடி வந்து ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துவிட்டு ஓட அதை பிரித்து படித்த பிரகதி கண்களில் உண்மையான பயத்துடன் அதை எடுத்துக்கொண்டு அங்கு கல்யாண வேலையில் பிஸியாக இருந்த சாரதா மற்றும் மகா கைகள் நடுங்க அந்த கடிதத்தை திணித்தாள் பிரகதி. ஏர்போர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்த வதுவின் எண்ணுக்கு மகா எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மகா, எப்ப கிளம்புறீங்க? நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன்.
அவங்கள உசுரோட பார்க்கணும்னா இன்னும் 5 நிமிஷத்துல நீ மண்டபத்துல இருக்கணும் என பட்டென்று கூறி போனை வைத்தது என்னவோ அம்மையப்பன். சற்று நேரத்தில் அவள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவள் தந்தையும் மகாவும் கத்தி முனையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது போன்ற புகைப்படம் ஒன்று இருந்தது. அதை கண்டதும் வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தவள் சட்டன பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினாள். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.